பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தேர்தலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி சேலம் மற்றும் நாமக்கல்லில் புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை இலக்காக வைத்து புதிய தலைமுறை போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக தமிழகமெங்கும் வலம் வரும் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து சேலத்தை வந்தடைந்தது. அங்கு புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி, மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர், விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு பாடலுக்கு மாணவர்கள் நடனமாடி அசத்தினர். சிறகு விரித்து பறக்கும் பறவை நம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே உன் கடமை உரிமை காத்திடும் வயது இது கேளாய் உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய் முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி உன் வாக்கினை பதிவிடும் தேர்தலானது நாட்டின் வருங்காலம் உன் விரல் நுனியில் சுதந்திரம் அர்த்தமாகும் உன் வாக்கு பதிவில் பணமேதும் வாங்காமல் மனசாட்சி சொல்படி வாய்மையாய் நேர்மையாய் தூய்மையாய் உன் வாக்கினை செலுத்து நீ வாய்மையாய் நேர்மையாய் தூய்மையாய் உன் வாக்கினை செலுத்து நீ எடுத்துக்காட்டாய் மாறிடு 100% வாக்களிப்போம் தேர்தலை திருவிழாவாய் மாற்றுவோம். தொடர்ந்து பேசிய ஆட்சியர் பிருந்தா தேவி 100 விழுக்காடு வாக்குப்பதிவை இலக்காக வைத்து புதிய தலைமுறை நடத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மாவட்ட நிர்வாகம் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் இந்த 100% வாக்களிப்பிற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அவங்க அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய சேலம் விநாயகா மிஷன் நிறுவனத்தாரின் அவங்களோட இந்த ராலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைமுறையினுடைய இந்த ஒரு சமூக பணி என்றும் தொடரட்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆட்சியர், மாநகராட்சி ஆணையரின் உரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் வாக்காளர்களுக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். இதனையடுத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதேபோல் புதிய தலைமுறை சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்வில் அம்மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் செல்வராசு, தேர்தல் விழிப்புணர்வு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கண்ணன், உதவி திட்ட அலுவலர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாக்களிப்பதன் அவசியத்தை அவர்கள் எடுத்துரைக்க விழிப்புணர்வு பேரணியில் இளம் வாக்காளர்கள், மகளிர் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.